ஒரு குவார்டர் எவ்வளவு? 180 ரூபா. 180 ரூபாயா? ஆமா. என்ன இவரு விலையை ஏத்திட்டு போறாரு? ஏங்க ரேட் கம்மிங்க, நீங்க தெரியாம வாங்கி குடிச்சிட்டீங்க. 170 இருக்கு, 180 இருக்கு, 170 இருக்கு, 180 இருக்கு, 140 இருக்குல்ல. அது வாங்குனோம்னா ஒரு சிட்டிங் போட்டோம்னா இப்ப நீங்க என்ன போட்டீங்க? அது இங்க வரைக்கும் நல்லா வருது வாடை. போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு குவார்டர் போட்டு கம்மியா? ஆனா 180 தானே? ஆமா. ஐயோ பா, இப்படி எல்லாம் ஏமாந்து கிடைக்கலையா? ஆமா, இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு குவார்டர் சாப்பிட்டுருக்காப்ல. இது நல்லது தானே? குவார்டர்னா நல்லதுதான். குவார்டர் நல்லதுயா. ஆமா, அதுல அதை வாங்கி பாதியை குடிச்சுட்டு மீதி தூர ஊத்திட்டு போறதா நல்லது கிடையாது. ஆமா, அது என்ன காரணத்துக்காக நம்ம குடிக்கிறோம்? ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்குமா? சுறுசுறுப்பா இருக்கும். ஹலோ, நீங்க சாதாரணமா குடிகாரெல்லாம் பார்த்து குடிகாரன்னு சொல்றீங்க. அப்படி குடிச்ச உடனே அவனுடைய ஒரு வேகம் ஒண்ணு வரும் பாருங்களேன். அப்படிதானே? ஆமா ஆமா. வேற என்ன நன்மைகள்? வேற என்ன, உடலுறவுக்கு கொஞ்சம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. உடல் உழைப்புக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா. நீங்க அதை தப்பா சொல்லிட்டீங்க. உடல் சோர்வா வரவங்களுக்கு, உழைத்து சோர்வா வரவங்க, உடல் உழைத்து அப்படியே களைத்து சோர்வா வருபவர்களுக்கு இது ஒரு ஊக்க மருந்தாக செயல்படுகிறது. அப்படிதானே? ஆமா. லிமிட்டா சாப்பிட்டாங்கன்னா ஊக்க மருந்து. அதுவும் லிமிட் தான். அதுவும் லிமிட் தான். அளவுக்கு மீறினா வம்பாயிடும். அண்ணனுக்கு அந்த பழக்கம் உண்டா? கிடையவே கிடையாது. பிறந்ததுல கிடையாதா? பிறந்தது வந்து இப்போ வரைக்கும் கிடையாது. என்ன வயசுல? 72. அண்ணா 72 வருஷமா அண்ணன் குடிக்காமலே இருக்காருண்ணே. இப்ப அவரை பத்தி நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? குடிக்காம இருக்காரு அவரு. 72 வருஷமா குடிக்கலையா? குடிக்கல கிடையாது, குடிக்கலையா? குடிக்காம இருக்காரு. ஆமா. அப்ப அவர் தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சிட்டாரா? அப்ப தெரிஞ்சிட்டாரு. வீட்டுல பிரச்சனை அவர் தெரிஞ்சிட்டாரு. அண்ணா இவர் குடிக்கிறதுலன்னு சொல்றாரா? அதனால நாட்டுக்கு ஏதாவது நன்மையா தீமையா அதை சொல்லுங்க. அது நன்மை வந்து நாட்டுக்கு நன்மை கிடையாது, தீமை தான்.